ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ மெக்கானிக்கல் மைண்ட். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட் பார்ட் 9. பார்ட் 8 பார்க்காதவங்க மேலே வர லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. போன பார்ட்டில் நம்ம கார்போநைட்ரைடிங், போரைடிங் ஆர் போரானைசிங், சயனைடிங், குரோமைசிங் அண்டு அலுமினைசிங் இந்த எல்லா ப்ராசஸை பற்றியும் டீட்டெயில்டாக பார்த்தோம். சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட் சீரீஸில் நாம் தெர்மோகெமிக்கல் டிஃப்யூஷன் ப்ராசஸை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதில் கார்போநைட்ரைடிங், போரைடிங் ஆர் போரானைசிங், சயனைடிங், குரோமைசிங் அண்டு அலுமினைசிங் இந்த எல்லா ப்ராசஸையும் நம்ம போன பார்ட்டில் பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் மாடிஃபிகேஷன் ப்ராசஸில் இப்போ நாம் எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம். எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸஸ் இதில் எலக்ட்ரோபிளேட்டிங், எலக்ட்ரோலிஸ் பிளேட்டிங், ஆனோடைசிங் இந்த 3 ப்ராசஸஸ் இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் நாம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்ஸ் எலக்ட்ரோபிளேட்டிங்கோட ப்ராசஸ், அட்வான்டேஜ், லிமிடேஷன்ஸ் அண்டு எலக்ட்ரோபிளேட்டட் பார்ட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் இதையெல்லாம் பார்க்க போகிறோம். அதே மாதிரி எலக்ட்ரோலிஸ் பிளேட்டிங்கில் ப்ராசஸ், அட்வான்டேஜ், லிமிடேஷன்ஸ், எலக்ட்ரோலிஸ் பிளேட்டட் பார்ட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபைனலாக ஆனோடைசிங்கில் அதோட ப்ராசஸ், அட்வான்டேஜ், லிமிடேஷன்ஸ் அண்டு ஆனோடைஸ்டு பார்ட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் இதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பல புது இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ட்ரைனிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரோபிளேட்டிங். இதோட ப்ராசஸ் திஸ் இஸ் எ ப்ராசஸ் பை விச் எ தின் லேயர் ஆஃப் மெட்டல் இஸ் டெபாசிட்டட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் அண்ட் எலக்ட்ரிக்கலி கண்டக்டிங் பார்ட். எலக்ட்ரோபிளேட்டிங்னா ஒரு மெட்டல் பார்ட் மேலே இன்னொரு மெட்டலை தின் லேயராக டெபாசிட் பண்ணுறது. எந்த மெட்டல் மேலே நாம் டெபாசிட் பண்ணணுமோ அந்த மெட்டல் எலக்ட்ரிக்கலி கண்டக்டிங் மெட்டீரியலாக இருக்கணும். அதாவது அது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணணும். இல்லைன்னா இந்த எலக்ட்ரோபிளேட்டிங் ப்ராசஸை பண்ண முடியாது. த பார்ட் இஸ் யூஸ்டு அஸ் எ கேத்தோடு அண்ட் த டெபாசிட்டிங் மெட்டீரியல் ஃபார்ம்ஸ் த ஆனோடு. எந்த மெட்டல் மேலே எலக்ட்ரோபிளேட்டிங் பண்ணணுமோ அந்த மெட்டலை கேத்தோடாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது அதை நெகட்டிவ் டெர்மினலில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எந்த மெட்டலை டெபாசிட் பண்ணணுமோ அந்த மெட்டலை ஆனோடில், அதாவது பாசிட்டிவ் டெர்மினலில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. த எலக்ட்ராட்ஸ் ஆர் டிப்டு இன் எ சொல்யூஷன் ஆஃப் த அப்ராப்ரியேட் சால்ட் such that on application of voltage the metal from the anode is dissolved into the solution and deposited on the cathode. நெகட்டிவ் டெர்மினல்லையும் பாசிட்டிவ் டெர்மினல்லையும் ஃபிக்ஸ் பண்ண மெட்டல்ஸை லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கிற அப்ராப்ரியேட் சால்ட்டில் டிப் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு காப்பர் சல்ஃபேட், இந்த மாதிரி நிறைய சால்ட்ஸ் இருக்குது. அதில் டிப் பண்ணி வோல்டேஜை அப்ளை பண்ணுவாங்க. வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது ஆனோடில் இருக்கிற மெட்டல் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அந்த சொல்யூஷன் வழியாக கேத்தோடில் டெபாசிட் ஆகும். அதாவது எந்த மெட்டல் மேலே நாம் எலக்ட்ரோபிளேட்டிங் பண்ணணுமோ அதில் டெபாசிட் ஆகும். இதுதான் எலக்ட்ரோபிளேட்டிங்கோட ப்ராசஸ். நாம் பண்ண வேண்டிய கோட்டிங் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வோல்டேஜ், சால்ட்டோட டெம்பரேச்சர் அண்டு ப்ராசஸ் டைமிங் இது எல்லாமே வேரி ஆகும். இதுதான் எலக்ட்ரோபிளேட்டிங். இதோட அட்வான்டேஜ் ரஸ்ட் ப்ரிவென்ஷன், துருப்பிடிக்காமல் தடுக்கிறது. டெக்கரேட்டிவ் சர்ஃபேஸ் ஃபினிஷ், பிளேட்டிங் பண்ண பார்ட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். டு இன்க்ரீஸ் சர்ஃபேஸ் ஹார்ட்னஸ், சம்டைம்ஸ் சர்ஃபேஸ் ஹார்ட்னஸ் கூட இம்ப்ரூவ் ஆகும். டு இம்ப்ரூவ் வியர் ரெசிஸ்டன்ட், தேய்மானத்தை குறைக்கிறது. இந்த மாதிரியான நிறைய அட்வான்டேஜஸ் எலக்ட்ரோபிளேட்டிங் மூலமாக நமக்கு கிடைக்கும். லிமிடேஷன்ஸ், இந்த ப்ராசஸோட லிமிடேஷன்ஸ் requires careful control of process parameters such as temperature, current, density and bath composition. இந்த ப்ராசஸில் நாம் சில ப்ராசஸ் பேராமீட்டர்ஸை கவனமாக ஹேண்டில் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு அந்த சால்ட் பாத்தோட டெம்பரேச்சர், அதுக்கு சப்ளை பண்ணுற கரண்ட், அதோட டென்சிட்டி, அப்புறம் அதோட கெமிக்கல் காம்போசிஷன் இது எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹை இனிஷியல் செட்டப் அண்டு மெயின்டெனன்ஸ் காஸ்ட். எலக்ட்ரோபிளேட்டிங் ப்ராசஸ் செட்டப்புக்கு நிறைய இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் தேவைப்படும். என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸ் டியூ டு யூஸ் ஆஃப் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் இன் சம் பிளேட்டிங் பாத்ஸ். சில எலக்ட்ரோபிளேட்டிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுற கெமிக்கலில் நிறைய நச்சுத்தன்மை இருக்கும். அது சுற்றுப்புற சூழ்நிலைக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கலாம். இது எல்லாமே லிமிடேஷன்ஸ் ஃபார் எலக்ட்ரோபிளேட்டிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோபிளேட்டட் பார்ட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ். இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே எலக்ட்ரோபிளேட்டட் பார்ட்ஸ்க்கான சில எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து
Electrolysis plating process. Electrolysis plating also known as autocatalytic plating. Electrolysis platingக்கு autocatalytic platingனு இன்னொரு பேர் கூட இருக்கு. In this process, the plating is achieved by a purely chemical reaction in the solution that causes the metal to be deposited. இந்த ப்ராசஸ்ல எந்த பார்ட் மேல பிளேட்டிங் பண்ணணுமோ அந்த பார்ட்டை பிளேட்டிங் பாத்ல டிப் பண்ணுவாங்க. அந்த பார்ட்டோட சர்ஃபேஸ்ல இந்த பிளேட்டிங் பாத் கெமிக்கல் ரியாக்ஷனை உண்டு பண்ணி மெட்டலை டெபாசிட் பண்ணும். This process can be used to plate non-conducting parts with a layer of metal. எலக்ட்ரோபிளேட்டிங்ல நம்மளால கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ்க்கு மட்டும்தான் பிளேட்டிங்கை பண்ண முடியும். ஆனால் எலக்ட்ரோலிஸ் பிளேட்டிங் ப்ராசஸில் நம்மளால கண்டக்டிங் அண்டு நான் கண்டக்டிங் ரெண்டு மெட்டீரியலுக்குமே பிளேட்டிங் ப்ராசஸை பண்ண முடியும். The most common use of this process is deposition of nickel, the reduction of nickel chloride in solution by sodium hypophosphite, which causes nickel metal to be deposited on the part. Electrolysis plating processல காமனாக நிக்கலை தான் பார்ட் மேலே டெபாசிட் பண்ணுவாங்க. இதுக்கு சோடியம் ஹைப்போபாஸ்பைட் சால்ட்டையும் நிக்கல் குளோரைடையும் பிளேட்டிங் பாத்தில் யூஸ் பண்ணுவாங்க. இதில் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து நிக்கல் வந்து பார்ட் மேலே டெபாசிட் ஆகும். The deposited metal is not in crystalline form, so this process is followed by heat treatment and quenching. இந்த எலக்ட்ரோலிஸ் பிளேட்டிங் ப்ராசஸை பண்ணதுக்கப்புறம் அந்த பார்ட்டை தேவைக்கேற்ற மாதிரி ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணி quenching பண்ணணும். quenchingனா கூலிங். ஏன்னா எலக்ட்ரோபிளேட்டிங் ப்ராசஸில் பிளேட்டிங் வந்து கிறிஸ்டலைன் ஃபார்மில் இருக்கும். ஆனால் எலக்ட்ரோலிஸ் பிளேட்டிங்கில் கிறிஸ்டலைன் ஃபார்முக்கு இருக்காது. எதுக்கு கிறிஸ்டலைன் ஃபார்மில் கொண்டு வரணும்னா அப்போ தான் அதோட லைஃப் வந்து அதிகமாக இருக்கும், இல்லைன்னா லைஃப் இருக்காது. நிக்கல் கோட்டிங் யூசிங் திஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் டூல் கோட்டிங்ஸ் தட் ஆர் குவைட் ஹார்ட். நிறைய டூல்ஸுக்கு எலக்ட்ரோலிஸ் பிளேட்டிங் மூலமாக நிக்கல் கோட்டிங்கை அப்ளை பண்ணுவாங்க. அது மூலமாக அந்த டூலோட சர்ஃபேஸ் ரொம்ப ஹார்ட் ஆகிடும், அதோட லைஃப்பும் அதிகமாக இருக்கும். இதுதான் எலக்ட்ரோலிஸ் பிளேட்டிங். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அட்வான்டேஜ் டெக்கரேட்டிவ் சர்ஃபேஸ் ஃபினிஷ். இந்த ப்ராசஸ் மூலமாக கிடைக்கிற பார்ட்டோட சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து அழகாக இருக்கும். டு இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஹார்ட்னஸ். நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி எலக்ட்ரோலிஸ் பிளேட்டிங்கில் நிக்கல் கோட்டிங் அப்ளை பண்ணும்போது அந்த சர்ஃபேஸோட ஹார்ட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். யூனிஃபார்ம் கோட்டிங் திக்னஸ் ஆன் காம்ப்ளெக்ஸ் ஷேப்ஸ் அண்ட் இன்டர்னல் சர்ஃபேசஸ். எலக்ட்ரோ பிளேட்டிங்கை காம்ப்ளெக்ஸ் ஷேப்புக்கோ இல்லை இன்டர்னல் சர்ஃபேஸுக்கோ பண்ண முடியாது. ஆனால் எலக்ட்ரோலிஸ் பிளேட்டிங்கை எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் ஷேப்புக்கும் இல்லை அதோட இன்டர்னல் சர்ஃபேஸுக்கும் நம்மளால ஈஸியாக பண்ண முடியும். ஹை டெபாசிஷன் ரேட்ஸ் கம்பேர்டு டு எலக்ட்ரோ பிளேட்டிங். இந்த ப்ராசஸில் எலக்ட்ரோ பிளேட்டிங் ப்ராசஸை விட டெபாசிஷன் ரேட் அதிகமாக இருக்கும். இது எல்லாமே அட்வான்டேஜ் ஆஃப் எலக்ட்ரோலிஸ் பிளேட்டிங். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லிமிடேஷன்ஸ். லிமிட்டட் சாய்ஸ் ஆஃப் பிளேட்டட் மெட்டல்ஸ் கம்பேர்டு டு எலக்ட்ரோ பிளேட்டிங். எலக்ட்ரோ பிளேட்டிங்கில் நிறைய மெட்டல்ஸை நம்மளால் கோட்டிங் மெட்டல்ஸாக யூஸ் பண்ண முடியும். ஆனால் எலக்ட்ரோலிஸ் பிளேட்டிங்கில் சில மெட்டல்ஸை தான் நம்மளால் கோட்டிங் மெட்டல்ஸாக யூஸ் பண்ண முடியும். கண்ட்ரோல் ஆஃப் பாத் கெமிஸ்ட்ரி அண்ட் டெம்பரேச்சர் இஸ் கிரிட்டிக்கல் ஃபார் கன்சிஸ்டன்ட் ரிசல்ட்ஸ். எலக்ட்ரோ பிளேட்டிங்கை விட எலக்ட்ரோலிஸ் பிளேட்டிங்க்கு பாத் கண்ட்ரோல், டெம்பரேச்சர் மாதிரியான ப்ராசஸ் பேராமீட்டர்ஸை ரொம்ப கிரிட்டிக்கலாக ஹேண்டில் பண்ணணும். என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸ் ரிலேட்டட் டு த டிஸ்போசல் ஆஃப் கெமிக்கல் சொல்யூஷன்ஸ். இந்த எலக்ட்ரோலிஸ் பிளேட்டிங்லையும் நிறைய டாக்ஸிக் கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் சுற்றுப்புற சூழ்நிலைக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது தான். ஸோ கெமிக்கல் சொல்யூஷன்ஸை எல்லாம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இது எல்லாமே லிமிடேஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோலிஸ் பிளேட்டிங். அடுத்து எலக்ட்ரோலிஸ் பிளேட்டட் பார்ட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ். இது எல்லாமே எலக்ட்ரோலிஸ் பிளேட்டட் பார்ட்ஸுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் ஆனோடைசிங். இதோட ப்ராசஸ். This is a very common process. Many common aluminum parts are surface treated by anodizing to give them a different color, usually black, red, blue, etc. Anodizing process மெயினாக அலுமினியம் பார்ட்ஸுக்கு தான் பண்ணுவாங்க. இந்த ஆனோடைசிங் ப்ராசஸ் மூலமாக அலுமினியம் பார்ட்ஸோட சர்ஃபேஸ் கலரை பிளாக், ரெட் இல்லை ப்ளூவாக மாற்றுவாங்க. The process uses the metal part as an anode. Using electrolytic process, a layer of hard metal oxide is formed at the anode, that is on the surface of the part. எந்த மெட்டல் பார்ட் மேலே ஆனோடைசிங் ப்ராசஸ் பண்ணணுமோ அதை ஆனோடாக கனெக்ட் பண்ணுவாங்க, அதாவது பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் லெட் பிளேட்ஸை கேத்தோடு, அதாவது நெகட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த ஆனோட் அண்ட் கேத்தோடு கனெக்ஷனை எலக்ட்ரோலிட்டிக் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுற பாத்தில் டிப் பண்ணி கரண்ட்டை அப்ளை பண்ணுவாங்க. இது மூலமாக
ஹார்டான மெட்டல் ஆக்சைடு வந்து ஆனோடு மேல, அதாவது மெட்டல் பார்ட் மேல டெபாசிட் ஆகும். இதுதான் ஆனோடைசிங் ப்ராசஸ். காமன் எக்ஸாம்பிள்ஸ் இன்க்ளூட் அலுமினியம் பார்ட்ஸ் such as fixture frames, car body parts, door knobs and other building fixtures, bathroom fixtures and racks, sporting goods, example baseball bats and so on. ஆனோடைசிங் ப்ராசஸை நிறைய பார்ட்ஸுக்கு பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு அலுமினியம் பார்ட்ஸ், ஃபிக்சர் ஃப்ரேம், கார் பாடி பார்ட்ஸ், டோரோட நாப்ஸ், பில்டிங்கோட ஃபிக்சர்ஸ், பாத்ரூம்க்கு யூஸ் பண்ற ஃபிக்சர்ஸ் அண்ட் ரேக்ஸ், ஸ்போர்ட்டிங் ஐட்டம்ஸ், எக்ஸாம்பிளுக்கு பேஸ்பால் பேட், இது மாதிரியான நிறைய பொருட்களுக்கு ஆனோடைசிங் ப்ராசஸை பண்றாங்க. அடுத்து அட்வான்டேஜ். ஆனோடைசிங்ல என்னென்ன அட்வான்டேஜ்லாம் இருக்குங்கிறத இப்போ நாம பார்க்க போறோம். இம்ப்ரூவ் கரோசன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் டியூரபிலிட்டி. அரிமானத்தை தடுக்குது, சர்ஃபேஸோட லைஃபை இன்க்ரீஸ் பண்ணுது. என்ஹான்சஸ் சர்ஃபேஸ் அப்பியரன்ஸ் அண்ட் ப்ரொவைட்ஸ் டெக்கரேட்டிவ் ஆப்ஷன்ஸ். இதுலயும் சர்ஃபேஸோட அப்பியரன்ஸ் நல்லா இருக்கும், அதே மாதிரி டெக்கரேட்டிவ் பர்பஸுக்கும் யூஸ் ஆகுது. கேன் பி யூஸ்டு டு கிரியேட் ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் டெக்ஸ்சர்ஸ். இந்த ப்ராசஸ்ல மெட்டல் பார்ட்டோட சர்ஃபேஸ் டெக்ஸ்சரை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும், இல்லை மாற்ற முடியும். இதுதான் இந்த ஆனோடைசிங்கோட ஸ்பெஷல் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் லிமிடேஷன்ஸ். ஆனோடைசிங்கோட லிமிடேஷன்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். லிமிட்டட் டு செர்டைன் மெட்டல்ஸ், பிரைமரிலி அலுமினியம் அண்ட் இட்ஸ் அலாய்ஸ். ஆனோடைசிங்கை எல்லா மெட்டல்ஸுக்கும் நம்மளால பண்ண முடியாது. மெயினா இது அலுமினியம் அண்ட் அதோட அலாய்ஸ்க்கு தான் யூஸ் ஆகுது. அந்த மெட்டல்ஸ்க்கு மட்டும்தான் ஆனோடைசிங்கை பண்றாங்க. ஆனோடைஸ்டு கோட்டிங்ஸ் மே பி சசெப்டிபிள் டு ஸ்கிராச்சிங் ஆர் அப்ரேஷன். ஆனோடைசிங் ப்ராசஸ் மூலமா பண்ண கோட்டிங் வீக்கா இருக்கும், ஈஸியா அதை ஸ்கிராச் பண்ண முடியும், இல்லை தேய்மானம் மூலமா அதை எடுத்துட முடியும். requires proper waste disposal due to acidic nature of electrolyte solutions. இந்த ப்ராசஸ்லையும் எலக்ட்ரோலைட் சொல்யூஷனுக்கு டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை டிஸ்போஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுவும் சுற்றுப்புற சூழ்நிலைக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆனோடைஸ்டு பார்ட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ். ஆனோடைஸ்டு பார்ட்ஸுக்கான சில எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். இது எல்லாமே ஆனோடைஸ்டு பார்ட்ஸுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ். இப்போ உங்களுக்கு எலக்ட்ரோபிளேட்டிங் ப்ராசஸ்னா என்ன, எலக்ட்ரோலிஸ் பிளேட்டிங் ப்ராசஸ்னா என்ன, ஆனோடைசிங்னா என்ன, இந்த எல்லா ப்ராசஸோட அட்வான்டேஜஸ், லிமிடேஷன்ஸ், இந்த ப்ராசஸ் மூலமா பிளேட்டிங் பண்ண பார்ட்ஸ் எப்படி இருக்கும்னு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட் பார்ட் 9 வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க லைக்ஸ் தான் அடுத்த வீடியோவை இமிடியேட்டா போறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.